உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி சாமந்தி சாகுபடி, அதாவது மேரிகோல்ட் கல்டிவேஷன். கை விடாது. அது ஒரு எப்படியும் ஒரு 50 ரூபா கிடச்சிடும். ஒரு நாளைக்கு 100 கிலோ அளவுக்கு பறிச்சுப்போம். குழந்தைக்கு எப்படி நம்ம பார்க்கும்போது சளி பிடிச்சிங்கன்னா இரும்பல் தும்பல் நான் தூக்கி ஓடலையா, அதே மாதிரி இதை வந்து தினைக்கும் 1 to 2 நாளைக்கு நாங்கள் பார்த்துனே இருப்போம். இது நம்ம ஊரில் மட்டும் தான் சாமந்தின்னு பேர் இருக்காங்க. உலக நாடுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க, மேரிகோல்ட் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. என்னடா ஒரு பிஸ்கெட்டோட பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பூக்கான பட்டோர் பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மேரிகோல்டு உலகம் ஃபுல்லாக அழைச்சிட்டு இருக்காங்க. இதோட அறிவியல் பேர் டஜிட்டஸ் எரெக்டா, அதான் அதோட அறிவியல் பேர். இது வந்து எந்த குடும்பத்தை சார்ந்து பார்த்தா ஆஸ்ட்ரேஷியா என்ற குடும்பத்தை சார்ந்தது. இதோட தாயகமாக கருதப்படுது எந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுத் மெக்சிகோ. ஆனால் சவுத் மெக்சிகோ தவிர்த்து சில இனங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இது வந்து என்னென்ன பேரில் தமிழகத்துலையும் மாவட்டத்தில் அழைக்கப்படும் பார்த்தீங்கன்னா முட்டை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி, கேந்தி பூ, செண்டுமல்லி என்ற பெயரில் இந்த சாமந்தி எல்லாரும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய வாடை பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சன் ஸ்மெல் தரும், அதாவது ஒரு நெடி ஏறக்கூடிய வாடையை வந்து இந்த பூ தரக்கூடியது. ஆனால் இந்த பூ வந்து பார்க்க மிக 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 அழகாக இருக்கும். அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூச்சிகள், வண்டுகள், குளவி போன்ற அனைத்தையும் கவரக்கூடிய ஒரு பூவாக இந்த சாமந்தி பார்க்கப்படுகிறது. இவை பெரும்பாலும் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுறது பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்களில், வீடுகளில் அலங்காரப்படுத்துவதாகவும், கண்டிப்பாக பெரும்பாலான இந்த பூ வந்து எங்கே போய் சேர்ந்து பார்த்தா மாலைகளாக, அதாவது இழவு வீடுகளில் மாலைகளாகவும், கோயில்களில் வந்து மாலைகள் கட்ட பயன்படுத்துவாங்க. இந்த மலர் பயன்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சாமந்தி பயிர் ஒரு விவசாயி ஒருவர் பெருமளவு பயிரிட்டு அது லாபம் பார்த்துட்டு வர்றார். அவர் தான் என்ன பயிர் எடுக்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் ஐயா? ஐயனார். என்ன ஊருங்க ஐயா? முப்புளி சார். நாங்கள் சரி, என்ன பயிர் வழியாக இதுக்கு பண்ணிட்டு வரீங்க? நாங்கள் மல்லாட்டை, கம்பு, கெவுரு, கத்திரி, வெண்டை, பூஞ்செடி, இது கோழி கொண்டை, இது இதில் தான் நாங்கள் விவசாயம் தான் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். எத்தனை ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 4 ஏக்கர் தான் எங்களுக்கு பம்ப் செட்டு. சரி, பூ பயிர் பொறுத்திருக்கீங்க, என்னென்ன பூ பயிரெலாம் இதுக்கு போட்டிருக்கீங்க? அதான் இந்த அதாவது மல்லி முள்ளெல்லாம் நாங்கள் எங்களால் போட்டால் எடுக்க முடியாது, கனகாம்பரம் இதெல்லாம் எடுக்க முடியாது. இந்தமாரி கோழி கொண்டை, கேந்தி, சாமந்தி இதெல்லாம் நட்டால் நாங்களே அறுத்துக்கிறது, அறுவடை பண்ணிக்கிறது. ஆள் அவங்க வந்து வரமாட்டாங்க எடுக்கிறதுக்கு. இந்த சாமந்தி பூன்னு தெளிவாக சொல்லுங்கள். இந்த சாமந்தி பூவா இல்லை கேந்தி பூவா? கேந்தி. இது கேந்தி. சாமந்தின்றது அது வேறு, அது ஹைட்டுக்குள்ளமாக இருக்கும் செடி. அது இந்த பக்கத்து இந்த பருவத்துக்கு வராது, அது தை மாதம் தான் வரும். ஆனால் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை, இது வேற அது வேற. மாலை கட்டுறதுக்கு மட்டும்தான் இது. அது வந்து தலையெல்லாம் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க சாமந்தின்றது. இப்போ இந்த கேந்தி பூவை நான் பயிரிட போகிறேன். முதல்ல என்னோட நிலத்தை வந்து எப்படி நான் பண்படுத்தணும்? அதை நாங்கள் நல்லா உழவு ஓட்டி எருவு களைச்சி ஓட்டி கட்டை ஓட்டி கன்று வந்து பெங்களூர் போய் வாங்கிடுவோம். சரி, ஒரு கன்று 2 ரூபா. ஒரு கன்று 2 ரூபாய்ங்க? 2 ரூபா. இது இந்த கன்று வந்து 2 ரூபா. வாங்கி வந்து 45 நாள் நட்டு 45 நாளில் பூ வரும். எத்தனை சாலை ஏர் ஓட்டிங்க, என்னென்னலாம் உரம் கொடுப்பீங்க? இது வந்து 4 சால் ஓட்டுவோம். 4 சாலை ஓட்டுவீங்க? ஆமாம். எரு ஒரு 2 சால் ஓட்டிடுவோம், 3ஆவது சால் எரு கழிச்சு ஓட்டுவோம், 4ஆவது சால் கட்டை ஓட்டி நடுவோம். கட்டினா பாத்தியாக போட்டுருவீங்க? ஆமாம். இதுமாரி கால் வாய்க்காத போட்டுருக்கும் பாரு, கால் ஓட்டி தான் நடுவோம். அடிக்கு எத்தனை அடி இருக்குங்க? இது 2 அடிக்கு 1, 2 அடி சாலை. தண்ணி இப்போ சொல்லுங்கள், எத்தனை நாளைக்கு கூட தண்ணி வந்து நடுறோம் இல்லையா, 3ஆம் நாள் சல்ப் தண்ணி பாய்ச்சிடுவோம். நட்ட 3ஆம் நாள் உடனே தண்ணி பாய்ச்சினா தான் அந்த செடி வந்து தன்மை வந்து தெளிவாக வந்துடும். இல்லைனாக்கா வதங்கி சோர்ந்து போடும், கண்ணு செத்து போடும். கண்டிப்பாக தண்ணி கொடுத்தா பார்த்தா களைகள் கண்டிப்பாக களை வந்து பில்லு எப்படி போக்கு நம்ம கையில் முளைக்குதோ, கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 5 நாள் சென்று கொத்தலாம். அதிகமாக போக்கு முளைக்குனாக்கா ஒரு 8 நாள் ஒரு சல்ப் தண்ணி பாசு 3ஆம் தண்ணிக்கு களை சீச்சிடும். ஐயா, இந்த கேந்தி பூ வந்து எத்தனை மாத பயிர் ஐயா? சார், இது நம்ம வச்சுக்கிற பொறுத்து தான் இருக்குது. சரி, அதாவது நட்டு 45 நாளில் பூ வந்துடும். ஓகே, 45 நாள்லேருந்து நீ எவ்வளோ நீ அதை நம்ம குழந்தைக்கு எப்படி நம்ம பார்க்கணும், சளி பிடிச்சிங்கன்னா இரும்பல் தும்பல் நான் தூக்கி ஓடலையா, அதே மாதிரி இதை வந்து தினைக்கும் 1 to 2 நாளைக்கு நாங்கள் பார்த்துனே இருப்போம். இது பார்க்கலனாக்கா இது நம்மளுக்கு ஈல்டு பறிக்க முடியாது. பார்க்கல சரியாக பார்க்காதவங்க இது அனுபவம் இல்லைனாக்கா வந்து சீக்கிரமாக விட்டுருவாங்க, 1 மாதம் கூட பறிக்க மாட்டாங்க பூ வந்ததுலேருந்து. இது நாங்கள் பார்க்குறோம், நல்லா பார்க்குறாங்க, இது திறமையாக பயிர் வைக்கிறவங்க வந்து நான் 3 மாதம் வரைக்கும் பறிப்பேன்.
அடி உரம் எவ்வளோ போடணும், மேல் உரம் எவ்வளோ போடணும்? அடி முதல் வந்து கண்ணு நட்டின எருவு போடுறோம் பாரு, அதுதான். சரி. அதுக்கு ஆமாம், அதுதான் அடி உரம். அதுக்கப்புறம் நம்ம களை கொத்தி நம்ம செடி எப்படி இருக்குது இந்த பார்த்து ஒரு அரை மூட்டை காம்ப்ளெக்ஸ் போடுவோம். ஓகே. செடி எட்ட போட்டு தண்ணி பாசுவோம். ஆமாம். ஓகே. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் செடி அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து 2 மூட்டை தான் போடுவேன், 2 பயணம் தான் போடுவோம். எத்தனை சென்ட்டுக்கு போடுவீங்க? அது வந்து ஒரு 30 சென்ட் காகாணி நறன்னு வச்சுக்கேன், ஒரு மூட்டை அளவுக்கு போட்டுருவோம். சரி. ரெண்டாவது ஒரு 2 மூட்டை அளவுக்கு யூஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ நீ சத்து இந்த எரு கொடுக்குறியோ அதுக்கு தான் இந்த பூ நல்லா வரும். நாளைக்கு தோராம எவ்வளோ பறிப்பீங்கண்ணா? ஒரு நாளைக்கு 100 கிலோ அளவுக்கு பறிப்போம். 100 கிலோ அளவுக்கு பறிப்போம் பூ. இப்போ மார்க்கெட்டில் இந்த பூவோட இன்னைக்கு நிலவரப்படி எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்குண்ணா? 2020 இன்னைக்கு நம்ம பார்க்க இன்னைக்கு வந்து அதாவது மூட்டை இந்த கொரோனாவில் வந்து யாருமே வரல. நாங்கள் இந்த கைனில் பறித்து கைனில் போட்டோம். தலை பூலாம் பெரிய பூலாம் பறித்து போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பொடி சைஸ் இருக்கும்போது அப்படியே ஒருத்தவங்க 2 பேர் விட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்க வராங்க. இன்றைக்கி 30 ரூபா போகுது. இன்னைக்கு கிலோ 30 ரூபா கிலோ போகுது. அதிகபட்ச தொகை எவ்வளோ போயிருக்கு? அதிகபட்ச ரேட் எவ்வளோ போயிருக்கு? இதான் போகுது. இதுக்கு முன்ன மூட்டை 100 ரூபான்னு கொடுத்தோம். 30 கிலோ பூ ஒரு மூட்டையே எடுத்து போனாக்கா 100 ரூபா தான் கொடுத்தோம். ஓகே. ஆமாம், அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு அப்படியே ஒருத்தவங்க 2 பேர் வராங்க. இன்னைக்கு 30 ரூபா ரேட்டுக்கு போகுது. 30 ரூபா ரேட்டு போகுது. போன வருஷம் சொல்லியிருப்பீங்களா? போன வருஷம் கண்டிப்பாக ரேட் போயிருக்கு. இந்த பூவோட அதிகபட்ச ரேட்னு சொல்லுவாங்கல்ல? ஆமாம். அது அதிகபட்ச ரேட் எவ்வளோ போகுது? போன வருஷம் வந்து 70 ரூபா 80 ரூபா போச்சு. 80 ரூபா போச்சு. ஆமாம் ஆமாம். அதே சமயத்தில் இது இந்த பூ அளவு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதோ ரேட்டு போகும். அதிகம் விவசாயிங்க எல்லாமே இது ஒரே பயிரில் வச்சுட்டாக்கா அந்த குறைய ஆரம்பிச்சிடும். 10 மூட்டை வந்துனாக்கா 10 ரூபா கிலோ வாங்கிடுவாங்க. ஒரு 4 மூட்டை இருக்குதுனாக்கா 20 ரூபா கிலோ வாங்குவாங்க. ஒரு இந்த பூ வந்து ஒரு 2 டைம் விலை, காலையில் ஒரு விலை, ஒரு அன்டைமில் ஒரு விலை. ஆமாம், அதுமாரி விற்பாங்க. இது பெரும்பாலும் பூச்சி நோய் தாக்கல் எந்த மாதிரினா இருக்குது? எப்படி கட்டுப்படுத்துறீங்க அதெல்லாம்? இது வந்து அதான் சொல்கிறேன், இதுக்கு வந்து நோவு தான் இறங்கும். அது வந்து மருந்து பார்த்தினே அந்த மருந்து அடிச்சோம்னா க்ளீனாக ஆகும். ஓகே. ஆமாம், வைரஸ்ன்றது ஒரு மருந்து. இது வைரஸ், இப்போ இதுக்கு வைரஸ் தான் வரும். இந்த செடியில் தகுதி பாரு, இதெல்லாம் தேவை. இது நோவு தான். இது நாங்கள் இந்த விலை போகிறதுனால இந்த செடியை நாங்கள் பராமரிப்போம்ல, இது ஓட்டிடணும் எண்ணத்துக்கு அப்படின்றதுனால. பயிர் வளர்க்கும் கண்டிப்பாக விவசாய பொறுத்தவரைக்கும் சரி, யாராலும் சரி, கண்டிப்பாக லாபம் அதை நாங்கள் பார்க்கறதே கிடையாது. பாரு, லாபம் வந்தாலும் பார்த்துக்குவோம், நஷ்டம் வந்தாலும் பார்த்துக்குவோம். நம்ம அதனால் பயிர் வைக்கல. நமக்கு வந்து கிடைக்கிறது நமக்கு, அதாவது விளையிறத பொறுத்தாங்குது, விலை போகிறத பொறுத்தாங்குது. லாபம் வந்தாலும் பார்க்கணும், நஷ்டம் பார்ப்போம். ஆனால் முறையாக பயிர் வந்து நாங்கள் முறையாக வச்சுருப்போம். ஆமாம், அது விட்றதே கிடையாது. மருந்து அடிக்கிறதோ, எரு போடுறதோ, களை கொத்துறதோ, தண்ணி பாசத்தோ எல்லாமே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், நாங்கள் பயிர் வந்து அது விட்றதே கிடையாது. விற்குதோ விற்கலையோ நம்ம நல்லாவே மவுசில் நல்லாவே எடுப்போம். இந்த கேந்தி பூ போட்டிங்க 30 சென்ட்ல இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? நமக்கு ஒரு லாபம் வரும் பார்த்தீங்களா? இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு லாபம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னென்ன செலவு, என்னென்ன லாபம்? அதாவது கண்ணே இப்போ ஒரு கணிக்கு கண்ணு நடுறோம்னாக்கா 3000 கன்று வாங்கிடுவோம். 2000 ரூபா 2 ரூபா ஒரு கண்ணுனாக்கா 6000 ஆகிடும். 7000 ரூபா ஆகிடும் எங்களுக்கு. வண்டி சத்தோட பெங்களூருக்கு தான் போய் வாங்கிடுவோம். ஆனால் 7000 ஆகிடும். அப்புறம் நடுறதுக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட ஆள் வச்சு நடுவோம். நாங்கள் நட்டு அன்றைக்கி இப்போ போயிடும். அதுக்கப்புறம் களை கொத்தும் போது ஒரு 10 ஆள் வச்சு ஒரு 1000 ரூபா ஆகிடும். நாங்கள் இந்த பூ பறித்துக்குள்ளே ஒரு 15-20 ரூபா செலவு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விலை நல்லா ஒரு மார்க்கெட் ஒரு 30 ரூபா ரேஞ்சு போச்சுன்னா கூட நமக்கு கைவிடாது. அது ஒரு எப்படியும் ஒரு 50 ரூபா கிடச்சிடும். 50 ரூபா கிடைக்கும். விலை நல்லா விலை போச்சுன்னா 50 ரூபா 40 ரூபா 50 ரூபா போச்சுனாக்கா ஒரு 50-60 கிடைக்கும். 10 ரூபா 20 ரூபான்னும் போது ஒரு 5-20 இந்த செலவு பண்ணது கூட விடாத ஏதோ கை விடாது. கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் அது நம்ம இது வரையும் கை விட்டது கிடையாது. இருந்தாலும் அதிகம் லாபமும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது விலை விற்றுதுனா தான் லாபம் அதிகம். இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்க கூட இப்போ கூலிக்கு போனாக்க ஒரு 500 ரூபா இந்த போய் வேலை செஞ்சா இல்லையா, அதுமாரி காலையில் இது விவசாயம் பார்த்தோம்னா நாங்கள் போய் மார்க்கெட்டை போய் போட்டு வந்துடுவோம். இப்போ கேந்தி பூ புதுசாக விவசாயி பயிரிடுறாரு, அவருக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்பீங்க? இதெல்லாம் பண்ணால் அந்த பூ விவசாயத்தில் கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்னு அதான் சொல்கிறேன். நட்டுட்டு அதான் எருவு அடியில் போடுறோம். அதுக்கு முறையாக தண்ணி 3 நாள் தண்ணி பாசணும். அதுக்கப்புறம் பில்லு எப்படி இருக்குதுன்னு பார்த்து களை கொத்தணும். அதுக்கப்புறம் இந்த செடி சாயதை பாணி போட்டுடணும். இப்படியா மருந்து உரத்தை வச்சு மருந்து கால் மடிச்சிட்டு 45 நாள் மேலே தான் இது பூவே வரும். 50 நாளில் தான் இது பறிக்க வேண்டியது வரும். இது அப்படி தான் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ஏதாவது விவசாயிங்க சந்தேகம்னா உங்களோட அலைபேசி எண் கொடுத்துருங்கண்ணே. 87 54 00 26 51. இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. ஐயா இந்த கேந்தி பூ பற்றி எல்லா வகையான சந்தேகங்களும் கண்டிப்பாக விளக்கிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பூ பயிரை சாகுபடி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதில் சொல்கிற எல்லா இதையும் பண்ணால் நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பூ ஃபார்மராக வரலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த சாமந்தி சாகுபடி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம டிஃபன் கேர் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஒரு விவசாய வீடியோ பார்க்க ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.